Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய illustration 7th sum பார்க்கலாம். On 1st April 2017, Ganesh started his business with a capital of 75,000 rupees. He did not maintain proper book of accounts. Following particulars are available from his books as on 31st March 2018. Particularஸ்ல assets and liabilities எல்லாமே கொடுத்திருக்காங்க. And then during the year, he withdrew 15,000 rupees for his personal use. He introduced further capital of 20,000 rupees during the year. Calculate his profit or loss. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate his profit or loss. ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம illustration 1லலாம் statement of profit or loss போட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம இந்த சம் போடணும். ஸோ இந்த சம் போடுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? க்ளோசிங் கேபிட்டல் இருக்கணும், டிராயிங்ஸ் இருக்கணும், அடிஷனல் கேபிட்டல் இருக்கணும் அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கணும். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன் 7லன்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு அண்ட் டிராயிங்ஸ் இருக்கு, அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எப்படி அசர்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6ல பார்த்தோம். ஸோ இங்க கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸை வச்சு அசட்ஸையும் லயபிலிட்டிஸையும் நம்ம தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணி அசட்ஸ்ல இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் அசர்டைன் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்றது கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காததுனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீடைல்ஸை வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். இந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் as on 31st March 2018 போட்டுக்கோங்க. liabilities rupees, assets rupees எல்லாமே ஃபார்மட் கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இதுல இருந்து அசட்ஸ் liabilities தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் கொடுத்துருக்காங்க 5,000 rupees, அசட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. அண்ட் தென் அசட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் அசட்ஸ் தான் எழுதணும். கேஷ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா ஸ்டாக் இருந்தா எழுதணும், அதுக்கப்புறமா டெப்டா, பில்ஸ் ரிசீவபிள் இந்த மாதிரி ஒன்னா எழுதிக்கலாம். லாஸ்ட்ல பிக்சட் அசட் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கேஷ் அட் பேங்க் இருக்கு 24,000 rupees, அதையுமே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் இருக்கான்னு பாருங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்கு 18,000 rupees, அதையும் எடுத்து எழுதியாச்சு. தென் டெப்டாஸ் 16,000 rupees கொடுத்துருக்காங்க, அதுவும் எழுதியாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு 7,000 rupees கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதியாச்சு. பிக்சட் அசட்ஸ்ல லேண்ட் அண்ட் பில்டிங் 30,000 rupees அண்ட் ஃபர்னிச்சர் 3,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ லயபிலிட்டி சைட்ல பார்க்கலாம். கிரெடிட்டார்ஸ்ல 9,000 rupees கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் தென் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க 6,000 rupees, அதையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு அசட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 1,03,000 rupees வருது. அண்ட் தென் லயபிலிட்டி சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 15,000 rupees வரும். ஸோ 1,03,000 rupeesல இருந்து 15,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 88,000 rupees வரும். இதுதான் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு கண்டிப்பா போட்டுக்கோங்க. இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்போ போடுவோம், அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம் இல்லையா? அதனால இது வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டலா தான் எடுத்துக்கணும். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, அண்ட் தென் டிராயிங்ஸ் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் as on 31st March 2018 போட்டுக்கோங்க. இது வந்து க்ளோசிங் டேட் 88,000 rupees நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் 15,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ இந்த 88,000 பிளஸ் 15,000 ஆட் பண்ணீங்கன்னா 1,03,000 rupees வரும். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க, அதை லெஸ் பண்ணிக்கலாம். Less additional capital introduced during the year 20,000 rupees. So இந்த 1,03,000ல இருந்து 20,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 83,000 rupees வரும். இதுதான் adjusted closing capital. இப்போ ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிக்கலாம். less opening capital as on 1/4/2017 75,000 rupees. சம் ஸ்டார்டிங்லே கொடுத்துருந்தாங்க இல்லையா ஓப்பனிங் கேபிட்டல், அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ 83,000 rupeesல இருந்து 75,000 rupees மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,000 rupees வரும். இப்போ நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் எண்டிங் 31st March 2018 8,000 rupees போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.